பதஞ்சலி முனிவர் தன்னிகரில்லா மிகப்பெரிய மகான். இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்னு கவிஞர் பாடியிருக்கார். ஸோ அடுத்தவர்களுடைய நலனை நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சோம்னாலே நாம் நல்லா இருப்போம். பதஞ்சலி அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறந்த முனிவர். அவர் தான் இந்த யோக சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தது. யோகான்னு சொல்கிறோமே அப்படின்னா என்னங்க? ஒன்றுமே இல்லைங்க. யோகாங்கிறது எது தெரியுமா? நீ எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து விட்டால் அதுதான் யோகா. அதாவது காலையில் எழுந்து, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டு பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? காலையில் எழுந்து ஒரு 15 முறை தீர்க்க சுவாச பிராணாயமா பண்ணிவிட்டு, பல்ல தேய்ச்சி, முகத்தை அலம்பிட்டு, நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ அது காஃபியோ நீராகாரமோ டீயோ எதுவாக இருந்தாலும் அந்த கப்பை எடுத்துகிட்டு பால்கனிலேயோ இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ வந்து உட்காந்து பறவைகளினுடைய அந்த சப்தத்தை கேட்டுக்கிட்டு ஒரு சிப்பாக அதை ரசித்து குடிச்சிங்கன்னா அது யோகா. நீங்கள் குடிக்கும்போது எதையோ நினச்சிக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்டு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு சோப்பை குடிக்காமல் நல்லபடியாக அந்த தண்ணியை எடுத்து நல்ல தலையில் ஊற்றி அதை சின்ன அனுபவிச்சு உடம்புல எல்லா பாகங்களையும் படுற மாதிரி சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வெளியில் வந்தீங்கனாலே அதுவே யோகா. ஓகேங்களா? சாப்பிட்றீங்க, தட்டை பார்த்து சுவையான பதார்த்தங்கள், சுவையான காய்கறிகள், அம்மாவோ மனைவியோ அக்காவோ எப்படி சமைச்சிருக்காங்க ரசித்து அதை மென்று. நமக்கு 32 பல் இருக்குது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 32 முறை அரைக்கணும். சாப்பாடை எடுத்து வாயில் போட்டு அடுத்த கவலத்தை எடுத்துக்கிறதுக்குள்ளே இதை முழுங்கிடுறோம். அப்போ நமக்கு என்ன நேரம் மெல்ற நேரம் தெரியுமா? இதை எடுத்து வாயில் போட்டு இதை முழுங்கி அடுத்த வாய். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வளரும் பிள்ளைகளான நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல பயிற்சியோடு இருப்பதற்கு அடித்தளம் தான் யோக பயிற்சி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறேன். யோகம் அப்படின்னாலே, யோக பயிற்சி அப்படின்னாலே என்னென்னா, நீ எதை செய்றியா அதில் மட்டும் உன்னுடைய முழு மனசவை, ஃபோக்கஸ், தாரணைன்னு சொல்லுவோம். அதாவது என்ன, நீ எதை செய்றியோ அதில் மட்டும் மனசை வையிட்டு 10 வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சால் எந்த வேலையுமே உருப்படியாக இருக்காது. ஒரு வேலையை ஒரு நேரத்தில் ரொம்ப பூரணமாக செஞ்சு முடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும்போது நமக்கும் மன திருப்தி இருக்கும், செய்யும் செயல்லையும் வெற்றி இருக்கும். சிறந்த பயிற்சி எது அப்படின்னு சொன்னீங்கன்னா யோக பயிற்சி தான். யோக பயிற்சிங்கிறத படிக்கிறீங்களா அதில் மட்டும் மனசை வச்சு நல்லா படிங்க. சினிமா பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணி சினிமா பாருங்கள். விளையாடுறீங்களா, இன்றைக்கி நான் கட்டாயமாக 6 சிக்ஸர் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா அதே மாதிரி பம்பரை விளையாடுறீங்களா, என்ன விளையாடினாலும் அதில் மட்டும் மனசை வைங்க. வீட்டுக்கு வந்துட்டிங்களா, கை கால் அலம்பிட்டு முகத்தை அலம்பிட்டு ஒரு திருநூறு பூசிட்டு உட்காந்து அந்த புத்தகத்தை எடுத்து இன்றைக்கி நான் இந்த பாடத்தை முடிச்சுட்டு மறுவேளை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசையாக பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் சந்தோஷமாக பண்ணுங்கள், ஹாப்பியாக பண்ணுங்கள். அந்த பாடத்தை முழுமையாக ஒரு தடவை சத்தம் போட்டு நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே படிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு டெக்னிக் சொல்லவா, சீக்ரெட் டெக்னிக். இது என்னென்னா, ரீட் ஒன்ஸ் ரைட் ட்வைஸ். அதாவது ஒரு முறை படி, 2 முறை எழுதிப்பார். எழுதும்போது மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ போயிருக்குங்கிறது தெரியும், நம்ம மூளைக்குள்ளே எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். எழுதும்போது எந்த இடத்துல நீ நிறுத்துறியோ அந்த இடத்துல உனக்கு மூளையில் பதியலைன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும் பிள்ளைகளா, தயவு செஞ்சு படித்ததை எக்ஸாம் மாதிரி நீங்களே எழுதி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே வேல்யூ பண்ணி பாருங்கள். பண்ணும்பொழுது எந்த இடத்துல தவறு பண்ணுறீங்கன்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அதீதமான நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அதீத நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், என்னால் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சாலே அந்த இடத்துல நாம் பழித்து விழுந்துடுவோம். பொறுமையாக நிதானமாக நல்லா படித்து உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் தாங்க உங்களுக்கு முதல் அதிகாரி. உங்களுடைய வேல்யூ, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன ஏறி இருக்கேன் என்னோடய மூளையில், நான் ஞாபகம் வச்சுட்ருக்கேனா அப்படிங்கிறத ஒரு தராசு தட்டில் வச்சு வேல்யூ பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், உங்கள் மனசாட்சி தான். ஒரு பேப்பர் எடுங்க, 5 கொஸ்டினை எழுதுங்க. நீங்களே எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எப்போவுமே மனசு ஒன்றி ஒரு இடத்துல நீங்கள் வச்சு அதை எது செஞ்சாலும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுதான் யோக பயிற்சி. மூச்சு பயிற்சி, அதான் இதுக்கு பேர். தீர்க்க சுவாச பிராணாயாமான்னு சொல்கிறோம். பிராணா மீன்ஸ் எனர்ஜி, உயிர் மூச்சு என்ன வேணால் சொல்லலாம். நியமனா அதை டிசிப்ளின் பண்ணுறது, மூச்சை டிசிப்ளின். இதனால் என்ன பிரயோஜனம்ங்க மேடம்? நாங்கள் தான் டெய்லி மூச்சு இழுத்து விட்டுட்ருக்கோம், உயிரோடு தான் இருக்கோம், நாங்கள் அப்படி நல்லா தான் இருக்கோம். அதனால் என்ன பிரயோஜனம்? முதல்ல மூச்சை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் பிபின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வரவே வராது.
மனது ரொம்ப சீராக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று ஒன்றும் நல்ல முழு வெற்றி கிடைக்கும். படிச்சிங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும், அந்த படித்ததை அப்படியே நீங்கள் போய் எழுத முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழகாக இருப்பீங்க, முகம் தெளிவாக இருக்கும், ஸ்கின்னு அழகாக இருக்கும், முடி நிறைய வளரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடையில், உடையில், பாவனையில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்குமுறை தென்படும். நீங்கள் நடந்து போகும்போது காலை அகலகலமாக வச்சு நடப்பீங்க, காலை நேராக வச்சு நடக்கணும். இதுதான் மூச்சு பயிற்சியினுடைய மிகப்பெரிய நன்மை. எவ்வளவு சக்தி, பிராண சக்தியை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உடம்புல வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் உடம்புல 90% எந்த வியாதியுமே வராது. இதுதான் மூச்சு பயிற்சியுடைய பெரிய பலன். தியானம் அது எப்படி செய்கிறது, தியானம்னா என்ன அப்படிங்கிறாங்க. தியானம் என்பது மிகப்பெரிய விஷயம். தியானம் என்பது எதுவுமே இல்லை, இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன, யோகத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்னுடைய அன்பு தோழி கேட்டாங்க. அதாவது தியானம் அப்படிங்கிறது என்ன, யோகம் எப்படி, அருமையான கேள்வி. தியானம் அப்படிங்கிறது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. இப்போது என்னுடைய தோழி ஒரு பாயசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயசத்தை பார்க்கும்பொழுது அதில் என்ன இருக்குது, வெல்லம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பருப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் ஏலக்காய் இருக்குது. இதனுடைய கூட்டமைப்பு தான் அந்த பாயசம். அந்த பாயசத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுது, அது இனிப்பாக இருக்குது, சுவையாக இருக்குது, மதுரமாக இருக்குது. அதை விட கொடுக்குறவங்களுடைய அன்பு அதில் இருக்குது. இதை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது யோகம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனிப்பு தான், அந்த சூக்ஷ்மம் தான் தியானம்ங்கிறது. ஆக ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய யோக பயிற்சியில் வரக்கூடியது அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம், அந்த டேஸ்ட், அது என்ன, ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது காரமாக இருக்கும், அது எண்ணெயில் பொரிச்சது, மொறுமொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், நாக்குக்கு சுவையாக இருக்கும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது யோகம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை இருக்குது பாருங்கள், அந்த சூக்ஷ்மம் தான் தியானம்ங்கிறது. ஸோ தியானம் வேறு, யோகம் வேறு. தியானத்தை முதல்ல பயிற்சி பண்ணணும், அதில் நல்லா வரணும் அப்படின்னா யோகத்தை பயிற்சி பண்ணுங்கள். யோக பயிற்சியில் உடலும் மனமும் ஒரு சீரான ஒரு நேர்கோட்டில் வரும்போது புத்தியும் அதில் இணையும், ஆத்மாவும் அதில் இணையும். ஸோ அந்த ஆத்மா இணையும் போது இது முழுமையாகும் பொழுது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு குவி கண்ணாடியை வச்சு அடியில் பேப்பரை வச்சுருப்பீங்க. சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்குது, வெப்பம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அந்த சூரிய ஒளி, அந்த கண்ணாடி அப்படிங்கிறது பயிற்சி, அதாவது யோக பயிற்சி. அந்த ஒளிக்கற்றை அந்த குவி கண்ணாடியிலே குவிந்து ஒரு புள்ளியிலே இணைந்து அந்த பேப்பர் பற்றிக்குது பார்த்தீங்களா, அதுதான் தியானம். அந்த அந்த கதிர் உள்ளேந்து வருது பார்த்தீங்களா, அது தியானம். அந்த பேப்பர் உடனே எரிஞ்சிடும். ஏன், எங்கே பார்த்தாலும் பேப்பர் வச்சுருக்கோம், எரியலை. ஆனால் அந்த குவி கண்ணாடியை மட்டும் வச்ச உடனே எப்படி அது எரியுது? காரணம் என்னென்னா, எல்லா கதிர்களும் ஒரு புள்ளியிலே குவிக்கப்படுது. அதுதான் தியானம். இந்த தியானத்தை முறைப்படி சரியாக கற்று நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. வெற்றி தான் எப்பொழுதுமே. நன்றி, வணக்கம்.